இருந்தவனமாகவே தலை தாழ்த்தி ஜெயிப்போம். அன்பின் நல்ல ஆண்டவரே, பரலோகத்தின் தந்தையே, உம்மை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம், போற்றுகிறோம். அப்பா, இந்த பரிசுத்த நாளுக்காக, மகிமையின் நாளுக்காக, மீட்பின் நாளுக்காக சோத்திரம். இந்த நாளின் முடிய சமூகத்திலே எங்களை அழைத்து வந்ததற்காக உமக்கு நன்றி சோத்திரம். உம்மை ஆராதிக்கும் கிருபை எங்களுக்கு தந்திருக்கிறேன். எங்கள் வாயினாலே துதி உண்டாக பண்ணினீர், அதற்காக சோத்திரம். இப்பொழுதும் விசேஷமாக நீர் எங்களுக்கு தரப்போகிற வார்த்தை என்ற ஆகாரத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நன்றியோடு துவைக்கிறோம். மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொன்னீரே. அந்த வார்த்தையின் மூலமாக இப்பொழுதும் எங்களை போஷிக்க நீர் சித்தம் கொண்டதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பாதத்திலே அமர்ந்திருக்கிறோமாப்பா. உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். உம்முடைய சத்தத்தை கேட்கும்படியாக, உம்முடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ளும்படியாக உம்முடைய பாதத்திலே அமர்ந்திருக்கிறோமாப்பா. ஆவியானவரே, எங்களோடு இடைப்படுங்கப்பா. நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. உடைய வார்த்தையின் ஆகாரத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள, அந்த வார்த்தையின் கிருபைகளை பெற்றுக்கொள்ள, வார்த்தையின் பலத்தை பெற்றுக்கொள்ள பரிசுத்த ஆவியானவரே, நீர்தாமே எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. பேசுகிற அடிகளை மறைத்து கொள்ளுங்க, நாமத்தை மகிமைப்படுத்துங்க. துதி கனம் மகிமை அனைத்தையும் முக்கிய செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்து திருப்பாதம் பணிந்து கெஞ்சி மன்றாடுகிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. இன்றைய நாளிலும் கூட கர்த்தரின் சத்தத்தை கவனித்தல், கர்த்தரின் சத்தத்தை கவனித்தல் என்று நாம் பார்க்கிறோம். இந்த நாள் பரிசுத்த ஆவியின் திருநாள். இந்த நாள் என்ன நாள்? பரிசுத்த ஆவியின் திருநாள். இந்த பரிசுத்த ஆவியின் திருநாளை நாம் கொண்டாடுவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். எப்படி இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மனிதனாக அவதரித்தாரோ, அந்த நாளை, கிறிஸ்மஸ் பண்டிகையை எப்படி நாம் கொண்டாடுகிறோமோ அப்படியே பரிசுத்த ஆவியின் திருநாளை கொண்டாடுவதற்கு பெந்தேகோஸ்தே திருநாள். பெந்தேகோஸ்தே திருநாள் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த 50வது நாள் பெந்தேகோஸ்தே திருநாள். பெந்தேகோஸ்தே திருநாள் என்று சொல்லக்கூடியது பெந்தேகோஸ்தே, அது தேவ ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் எனக்கு தந்திரப்பட்ட நாள். பரிசுத்த ஆவியானவர் தந்திரப்பட்ட நாள். இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்த பின்பு 50வது நாள் பரிசுத்த ஆவியானவர் தந்தவர். இப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்து கொண்டு இருக்கிறார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பிறந்து 33.5 ஆண்டுகள் வாழ்ந்து நற்கிரியைகளை செய்து சுவிசேஷத்தை அறிவித்து தரித்திரருக்கு சுவிசேஷத்தை கொடுத்து எங்கும் ராஜாவை சுகப்படுத்தக்கூடிய வல்லமையை செய்து அவர் தன்னுடைய மீட்புக்காக இங்கே உங்களுக்கு வந்தார். சிலுவைகளே இரத்தத்தை சிந்தி இந்த மீட்பு வேலையை முடித்துவிட்டு விண்ணரசுக்கு சென்று விட்டார். நான் செல்வேனானால் அதன் பின்பு தேற்றரவாளனை உங்களிடத்துக்கு என்ன செய்வேன்? அனுப்புவேன். அவர் சதா காலம் உங்களோடு இருப்பார். இயேசு கிறிஸ்து 33.5 ஆண்டு தான் வந்தார். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் சதா காலமும் என்ன இயேசு கிறிஸ்து வருகை இந்த கிருபை நாட்கள் முடியும் அளவும் சதா காலமும் அவர் நம்மோடு என்ன செய்வார்? இருப்பார். அவர் நம்மோடு இருப்பதற்காக இம்மானுவேல் என்று அவருக்கு பெயரிடுங்கள். இயேசு கிறிஸ்துக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுங்கள். மாம்சத்தில் இருந்த நாட்களிலே அவர் சிலர் இடத்தில் தங்கினார், பேசினார். ஆனால் இப்பொழுது ஆவியானவராக உலகமெங்கும் அவர் வியாபித்து அவர் மணவாட்டியாகிய சபையை என்ன செய்திருக்கிறார்? ஸ்தாபித்திருக்கிறார். மணவாட்டியாகிய சபையை ஆயத்தப்படுத்தி கொண்டு இருக்கிறார். இதுதான் பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் பெந்தேகோஸ்தே நாள் என்று சொல்கிறோம். அது ஒரு நாள் தான். ஆனால் அதன் பேரிலே பெந்தேகோஸ்தே சபையெல்லாம் வைத்து எப்படியெல்லாமோ நினைக்கிறார்கள், கொண்டாடுகிறார்கள். அது இருக்கட்டும். நாம் பெந்தேகோஸ்தே நாள், அது 50வது நாள், பரிசுத்த ஆவியானவர் அருளப்பட்ட நாள். பரிசுத்த ஆவியானவர் இந்த உலகத்துக்குள் மணவாட்டியாய சபையை உருவாக்குவதற்காக அவர் அனுப்பப்பட்டார். அங்கே நாம் பார்க்கிறோம் பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுதுதான் செயல்படுகிறாரா? எப்பொழுதும் செயல்படுகிறாரா? அவர் எப்பொழுதும் என்ன செய்கிறார்? செயல்பட்டு கொண்டுதான் இருக்கிறார். எப்பொழுதும் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். நாம் பழைய ஏற்பாட்டு காலத்தில் நாம் பார்க்கிறோம், யாரோடு? ஆபிரகாமோடு பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்தார்? செயல்பட்டார். ஆபிரகாமோடு பேசினார். ஆவியாகத்தான் இருக்கிறார். ஒருவேளை நாம் பார்க்கிறோம், தேவனும் ஆவியாகத்தான் நினைக்கிறார், பரிசுத்த ஆவியாகத்தான் இருக்கிறார். அவர் ஆவியாகவே இருக்கிறார். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2வது வசனம். தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். தேவ ஆவியானவர் ஜலத்தின் மீது என்ன செய்து கொண்டிருந்தார்? அசைவாடி கொண்டிருந்தார். ஆவியானவர்
அதுவும் கடவுள் தான். பிதாவாகிய கடவுளும் பரிசுத்த ஆவியானவர் தான். அவரும் ஆவியாகத்தான் இருக்கிறார். அவர் ஆவியாக இருந்தார். அந்த பரிசுத்த ஆவியானவர் செயல்பாடு வேற, அவருடைய காலம் வேற, குமாரனுடைய காலம் வேற, பரிசுத்த ஆவியானவருடைய காலம். மூன்று காலங்கள். பிதானுடைய காலம், அவரும் பரிசுத்த ஆவியானவர் தான். பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்தார்? சகலத்தையும் படைத்தார், படைப்பாளராக இருந்தார். அவரே பரிசுத்த ஆவியானுடைய வித்து கன்னிமரியாளுடைய வயிற்றிலே பிறந்து அவர் மாம்சத்தில் செய்தார், வெளிப்பட்டார், குமாரனாக வெளிப்பட்டார். அதுவும் பரிசுத்த ஆவியானவருடைய வித்து தான், பரிசுத்த ஆவியானவர் தான், பரிசுத்த ஆவியானுடைய வித்து. அதன் பின்பு மரித்து அவர் உயிர்த்தெழுந்து விண்ணுக்கு ஏறிய பின்பு 40வது நாள் யார் அருளப்பட்டார்? பரிசுத்த ஆவியானவர் அருளப்பட்டார். அந்த பரிசுத்த ஆவியானவர், அதுதான் வாசிக்க கேட்ட 2ஆம் பாகத்திலே பார்க்கிறோம். பெந்தேகோஸ்தை என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருவனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்னிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மீதும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாசைகளிலே பேசத் தொடங்கினார்கள். வானத்தின் கீழ் இருக்கிற சகல தேசத்தாரிலிருந்து வந்த தேவ பக்தி உள்ள யூதர்கள் அப்பொழுது எருசலேமிலே வாசம். பரிசுத்த ஆவியானவர் பெந்தேகோஸ்தே நாளிலே அங்கே அருளப்படும் பொழுது அங்கே பார்க்கிறோம், எருசலேமிலே எத்தனையோ அங்கே 15 பாசைக்கு மேற்பட்ட அங்கே ஜனத்தார் அங்கே நிச்சயதார்கள் இருந்தார்கள். அக்னிமயமான நாவுகள் கொடுக்கப்பட்டது, பலத்த காற்று அடித்தது, உறங்கினவர்கள் எல்லாம் எழும்புகிறார்கள். இது என்ன சத்தம், இடிமுழக்கம் என்று சொல்லி எல்லாரும் வெளியே நிச்சயித்து விட்டார்கள். வீட்டை விட்டு வெளியே நிச்சயதாச்சு, தங்குற இடத்திலிருந்து வீட்டை விட்டு வெளியே நிச்சயதாச்சு. அப்பொழுது வானத்தின் சகல தேசத்தார் வந்த தேவபக்தி உள்ள யூதர்கள் அப்பொழுது எருசலேமிலே வாசம் பண்ணினார்கள். அவர்கள் அந்த சத்தம் உண்டான போது திரளான ஜனங்கள் கூடி வந்து தங்கள் தங்கள் பாசையில அவர்கள் பேசுகிறதை அவர்கள் கேட்டபடினாலே கலக்கமடைந்தார்கள். பேசியது எத்தனை பேர்? அங்கே ஒரு சிலர் இணைஞ்சிருக்கலாம், பேசியிருக்கலாம், அப்படித்தானே? சீசர்கள் மீது அமர்கிறார், பேசுகிறார்கள். அப்படி பேசும் பொழுது அங்கே எத்தனை மொழி பேசக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் பாருங்க. பார்த்தர், மேதர், ஏலாம்தியர், பெல்சலம்தியா, யூதேயா, கப்பத்தோக்கியா, புந்து, ஆசியா, பெரிக்கியா, பம்பிலியா, எகிப்து என்னும் தேசத்தார்களும் சிரேனே பட்டணத்தை சுற்றி இருக்கிற லீபியாவின் திசைகளிலே குடியிருக்கிறவர்களும் இங்கே சஞ்சரிக்கிற ரோமாபுரியாரும் யூதரும் யூத மார்க் அமைந்தவரும் கிரேத்தரும் அரபியருமாகிய நாம் நம்முடைய பாசைகளிலே இவர்கள் தேவனுடைய மகத்துவத்தை பேச என்ன அதிசயம்! பேசுகிறவர் ஒருவர், கேட்கிறவர்கள் பல மொழி பேசுகிறவர்கள், பல மொழி பேசக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுடைய ஜென்ம பாஷையிலே அவர்களுக்கு என்ன செய்கிறது? பேசுகிறவர்கள் ஒருவர். ஆனால் இந்தி பேசுகிறவங்க இருந்தால் இந்திக்கில் கேட்குது, தெலுங்கு பேசுகிறவங்க இருந்தால் தெலுங்கில் கேட்குது, தமிழ் பேசுகிறவங்க இருந்தால் தமிழ் என்ன செய்யுது? அவர்களுடைய ஜென்ம பாஷையில். அந்த 15 மொழி பேசக்கூடியவர்கள் இன்னும் எத்தனை பேர் இருந்தாங்கன்னு தெரியாது. அவர்களுடைய ஜென்ம பாஷையில் அவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேசுறது அவர்களுக்கு என்ன செய்யுது? கேட்கிறது. பார்க்கிறோம். எல்லாரும் பிரமித்து சந்தேகப்பட்டு இது என்னமாய் முடியுமோ என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லி கொண்டார்கள். மற்றவர்களோ இவர்கள் கர்த்தரின் சத்தத்தை கவனித்தல், கர்த்தரின் சத்தத்தை கவனித்தவங்களும் இருக்காங்க. கர்த்தரின் சத்தத்தை கவனிக்காமல் இவங்க குடிச்சிட்டு நினைச்சிடறானுங்க. தெளிவாக தான் கேட்குது. அவர்களுடைய ஜென்ம பாஷையில் தெளிவாக அவங்கவுங்களுக்கு கேட்குது. அப்படி இருந்தாலும் உணர்வு இல்லாமல் என்ன பேசுகிறாங்களா? மதுபானம் பேசலாம். மதுபானத்தை குடிச்சாச்சுன்னா பல பேசலாமோ? சரி, சில பேர்கள் மதுபானம் குடிச்சாச்சுன்னா கெட்ட வார்த்தைலாம் வரும். ஏன்னா அப்படிலாம் வரலை. பார்க்கிறோம் இங்கே அவங்க இப்பொழுது 11 பேதுரு 11 கூட நின்று அவர்களை நோக்கி உரத்த சத்தமாய், யூதர்களே, எருசலேமில் வாசம் பண்ணுகிற ஜனங்களே, நீங்கள் எல்லாரும் அறிந்து கொள்வீர்களாக, என் வார்த்தைகளுக்கு செவி கொடுங்க. இங்கே இந்த வார்த்தை எப்படி என்றால், அங்கே அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே பார்க்கிறோம். ஆகையால் நீங்கள்
எருசலேமை விட்டு போகாமல் எண்ணத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்கு தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று சொல்லி சீடர்களுக்கு நினைக்கப்பட்டது. அங்கே கட்டளை காத்திருத்தல். அவர்கள் காத்திருக்கிறார்கள். எதற்காக காத்திருக்கிறார்கள்? இயேசு கிறிஸ்து சொன்னது போல அவர்கள் மேல் வீட்டறையிலே என்ன செய்தார்களாம்? காத்து கொண்டு இருந்தார்களாம். எப்படி காத்து கொண்டிருந்தார்கள்? 14வது வசனத்தை சொல்லப்பட்டிருக்க என்னது? அங்கே இவர்கள் எல்லாரும் இஸ்ரவேலோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். ஜெப ஆவியானவரை பெற வேண்டுமென்றால், பரிசுத்த ஆவியானவரை பெற வேண்டுமென்றால் ஜெபம் அவசியம். ஜெபம் அவசியம். ஜெபம்தான் முக்கியம். பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியானவருக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். பரிசுத்த ஆவியானவருக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டு ஒருவர் நாம் எல்லாம் நிறைய வரணும் அதை கேட்போம். ஒருவேளை சுகத்தை கேட்கலாம், பல விதமான காரியங்களா, ஆசீர்வாதமான காரியங்களா. பரிசுத்த ஆவியானவருக்காக வேண்டியது செய்யணும். பரிசுத்த ஆவியானவரே என் ஆவியினால் என்ன செய்யுங்க? நிரப்புங்க. உம்முடைய ஆவி எங்களுக்குள் என்ன செய்யட்டும்? வரட்டும். பரிசுத்த ஆவியானவர் நம்மில் வரும் பொழுதுதான் அவை பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து, நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து என்ன செய்வார்? உனக்கு ஒருவர் பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்றால் பரிசுத்த ஆவியானவர் அவசியம். இப்பொழுது அங்கே நாம் பார்க்கிறோம், காத்திருந்தார்கள், தரித்திருந்தார்கள், பரிசுத்த ஆவியுடைய வரம் ஊற்றப்படும். இப்பொழுது பேதுரு பேசுகிறார் பாருங்கள். அங்கே பாருங்க, சகல ஜனங்களே நீங்கள் எல்லாரும் அறிந்து கொள்வீர்களாக என் வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள் என்று சொல்லி யாரு அங்கே பார்க்கிறோம்? யார் பேசுறா? பேதுரு. பட்ட படிச்சா படிச்சுட்டு வந்தார், பிடி படிச்சுட்டு வந்தாருக்காரு, கிறிஸ்துவ படிப்பா படிச்சுட்டு வந்தார் அவரு. இல்லையல்ல? இல்லைல்ல, அப்படி ஒன்றுமே படிக்கலை. அப்படி தானே மீன் பிடிச்சிட்டு இருந்த ஆள். என்ன ஆள்? மீன் பிடிச்சிட்டா இருந்தார். மிகவும் பரிதாபமான நிலையில் அவர் மீன் பிடிச்சிக்கிட்டு இருந்தார். அப்படி தானே? ஒரு தடவை அவர் இடுப்பில் துணி இல்லாமல் கூட மீன் பிடிச்சிக்கிட்டு இருந்துச்சார். அவ்வளவு பேதமைகள். அதைத்தான் குறித்து அங்கே பிரதான ஆசாரியர்களும் மற்றவர்களும் கலக்கமடைகிறாங்க. இவங்கள் படிப்பறிவு இல்லாதவர்கள், கலிலேயர்கள், மீன் பிடித்து கொண்டிருந்தவர்கள், சொம்படவர்கள். இவர்களுக்கு இந்த ஞானம் எங்கிருந்து வந்தது? பார்க்கிறோம். தேவ ஆவி. அப்போதான் அங்கே நாம் பார்க்கிறோம், அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8வது வசனம், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து. பலன் என்ன? பலன் என்ன? பலன் அடைகிறோம். பரிசுத்த ஆவி என்ற பலன் அது எனக்குள் வருகிறது. ஆவியானவர் எனக்குள் வரும் பொழுது ஒரு புதிய பலன். அந்த புதிய பலன் தான் யாருக்குள்ள வந்திருக்குது? பேதுருக்குள்ள அந்த புதிய பலன். பெந்தேகோஸ்தே நாளில் அந்த பலன் யார் மூலமாக வெளிப்படுகிறது? பேதுரு மூலமாக வெளிப்படுகிறது. பலன், புது பலன், பரிசுத்த ஆவியானவர். அப்ப இங்க சொல்றோம் பாருங்க, 17வது வசனம் அங்கே 16லேருந்து வாசிக்கிறோம். தீர்க்கதரிசியாகிய யோவேலினாலே உரைக்கப்பட்டபடியே இது நடந்தது. கடைசி நாளில் நான் மாம்சமான யாவர் மேலும் அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமார்த்திகளும் தீர்க்கதரிசனம் சொல்வார்கள். உங்கள் வாலிபர் தரிசனங்களை அடைவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களை என்னுடைய ஊழியக்காரர் மேலும் என்னுடைய ஊழியக்காரிகள் மேலும் அந்நாளில் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் அல்லாமலும் உயர வானத்திலும் அற்புதங்களையும் தாழ பூமியிலே இரத்தனம் அக்கினி புகைக்காலாக அதிசயங்களையும் பெரிய காரியங்கள் யோவேல் தீர்க்கதரிசியினாலே சொல்லப்பட்ட காரியம் இப்பொழுது என்ன செய்கிறது? நடைபெறுகிறது. இவர்கள் மது பானத்தினாலே நிறைந்தவர்கள் அல்ல, தெளிந்த புத்தியோடும் சுய புத்தியோடும் பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையோடும் நாங்கள் என்ன செய்கிறோம்? இருக்கிறோம் என்று சொல்லி அவர் என்ன செய்தார்? பிரசங்கம் பண்ணுகிறார். பார்க்கிறோம் 32வது வசனம். இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார், இதற்கு நாங்கள் எல்லாரும் சாட்சிகளாக இருக்கிறோம். நாங்கள் சாட்சிகள். பலன் அடைந்து விட்டார். இதற்கு முன்னால பேதுரு பலன் அடையவில்லை. இதற்கு முன்னாக பேதுரு என்ன செய்யல? பலன் அடையவில்லை. இயேசு கிறிஸ்துவை விசாரித்துக் கொண்டிருக்கிறார்கள். அரண்மனையிலே வெளியிலே அவர் குளிர் காய்ந்து கொண்டிருக்கிறார். ஒரு பெண் வந்து அவளை உத்து பார்த்து, நீயும் இயேசுவோடு இருந்தனாலவா என்று கேட்கிறாள். ஐயோ, நான் எனக்கும் அவருக்கும் சம்பந்தம் இல்லை, உறவும் இல்லை, அவரை நான் கண்டதும் இல்லை அப்படின்னு சொல்லி மறுதளிக்கிறான். எதுக்கு? நம்மையும் பிடிச்சி சிலுவையில் நினைச்சிருவாங்க, அவர் கூட சேர்ந்த இருந்தவன் எல்லாத்தையும் பிடிச்சி அழைச்சிருவாங்கன்னு சொல்லி உயிருக்கு பயந்து ஜீவனுக்கு பயந்து ஒரு பெண்ணுகிட்ட நினைச்சாரு, மறுதளிக்கிறார்.
ஒரு பெண்ணிட்ட மறுதளிக்கிறார். இப்பொழுது பார்க்கிறோம், எருசலேம் நகரத்தார் பல பாஷைகள் பேசக்கூடிய திரளான கூட்டத்தார்கள் மத்தியிலே அவர் சொல்கிறார், இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார், இதற்கு நாங்கள் சாட்சிகளாய் இருக்கிறோம். அதை பேசிக்கொண்டு அப்படியே வரும் பொழுது பார்க்கிறோம். இன்னும் 37வது வசனம், இதே அவர் பிரசங்கம் அப்படி பண்ணிட்டே வாராத வார்த்தையை குறித்து, இதே அவர்கள் கேட்ட பொழுது இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த வரத்தை பெற்றுக்கொள்வீர்கள் என்று அவர் சொல்றார். அன்றைய நாளில் நாம் பார்க்கிறோம் இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி மாறுபாடு உள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை மாறுபாடான இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை, ஆமா, யார் மாறுபாடான இருந்து அங்க இருக்கிறாங்களா? ஒரு கூட்டம் அங்க பேசிக்கிட்டு இருக்குது. இது மதுபானத்தினால் நிறைஞ்சிக்கிட்டு இருக்காங்க, பேசிக்கிட்டு இருக்காங்க. தெளிந்த புத்தியால எப்படி இருக்காங்க? இந்த வார்த்தைகளை கேட்டவர் அவங்க உளரவும் செய்யலை, தெளிவா பேசுறாங்க, தெளிவா நினைச்சாங்க. அப்படினாலும் குடிச்சிட்டு பேசுறான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான். அதைத்தான் சொல்றார், மாறுபாடு உள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை, இந்த வார்த்தையை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்தானம் பெற்றார்கள். அன்றைய தினத்தில் எவ்வளவு? 3000 பேர். லேசான காரியம் அல்ல. பரிசுத்த ஆவியானவர் பெந்தேகோஸ்தே திருநாளிலே அருளப்பட்டார். அங்கே பேதுரு பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையினாலே அங்க தீர்க்கதரிசிகளுடைய உரையெல்லாம், தீர்க்கதரிசிகள் என்ன சொல்லியிருக்கிறார்கள், இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர் என்ன செய்தார், எல்லாவற்றையும் விவரித்து அவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிறார். அன்றைய தினத்திலே ஏறக்குறைய 3000 பேர் சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. பார்க்கிறோம் நாம அவருடைய அந்த வல்லமை, பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை வந்து அவர் பிரசங்கம் பண்ணுகிறார். அன்றைய தினத்தில் எத்தனை பேர் சேர்ந்துட்டாங்க? 3000 பேர். 3000 பேர். பேதுருவை அழைக்கும் போது சொல்கிறார், பேதுரு எல்லாம் மீன் பிடித்துக் கொண்டிருக்கிறார். பார்க்கிறோம், ஒன்றும் கிடைக்கவில்லை. இயேசு கிறிஸ்து கடற்கரையில் நிற்கிறார். அவர்களை பார்த்து கேட்கிறார், பிள்ளைகளே ஏதாவது இருக்குதான்னு கேட்கார். ஒன்றும் இல்லை, ராத்திரி முழுதும் வலையை போட்டோம், ஒன்றுமே. அப்படி என்றார், வலது பக்கம் வலையை போடுங்க, வலது பக்கம் வலையை போடுங்க. வலது பக்கம் வலையை போட்டாங்க. திரளான மீன் நினைச்சிச்சு, கிடைச்சிச்சு. ஆச்சரியப்படுறாங்க. ராத்திரி முழுவதும் நம்ம இங்கே இந்த கலிலேயா கடல் முழுதும் வந்தோமே, ஒரு மீன் கிடைக்கல. இங்கே வலது பக்கம் போடுன்னு செய்தார். சொன்னார், திரளான மீன்கள் பிடிச்ச இயேசு கிறிஸ்து கரையில் நிற்கிறாரு. இயேசு கிறிஸ்து அவர்களை பார்த்து, நீ பிரமிக்க வேண்டாம், அதிசயப்பட வேண்டாம், நீ மீன் பிடிக்கிறவனை உன்னை மனிதர்கள் பிடிக்கிறவர்களாக மாற்றுவேன். உன்னை அழைக்கிறேன். எதுக்கு அழைக்கிறேன்? இனி மீன் பிடிக்க வேண்டாம், நீ என்னது பிடிக்கணும்? மனிதர்களை பிடிக்க வேண்டும். மனிதர்களை பிடிப்பது லேசான காரியமா? பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை, பரிசுத்த ஆவியினுடைய பலன் வரும்பொழுது தான் என்ன செய்ய முடியும்? மனிதர்களை சும்மா மாம்சத்தில் போய் பிடிக்க முடியாது, மாம்சத்தில் போய் நினைக்க முடியாது, பிடிக்க முடியாது. வல்லமை வேண்டும், வல்லமை வேண்டும், தலான வல்லமை. அதுதான் பலன், பரிசுத்த ஆவியினுடைய பலன். ஒரு பிரசங்கத்தில் எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டாங்களா? 3000 பேர். அடுத்த நாள் அடுத்த அதிகாரத்தில் இருக்குது பிரசங்கத்தில் 4000 பேர். எத்தனை பேர்? 4000 பேர் என்ன செய்தார்கள்? பார்க்கிறோம், 4000 பேர் பார்க்கிறோம். இன்னும் நாம் பார்க்கிறோம், அங்கே அடுத்த அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம், 3வது அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம், ஜெப வேளையாகிய 9ஆம் மணி நேரத்திலே பேதுருவும் யோவானும் எங்க போனாங்க? பேதுருவும் யோவானும் இப்ப யாரு? பேதுருவும் யோவானும் இப்ப சாதாரண மனிதனா? பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையை பெற்றவங்களா? பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையை பெற்றவங்க. நல்லா கவனிக்கணும், பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையை பெற்றவங்க, சாதாரணவர்கள் அல்ல. பரிசுத்த ஆவியினுடைய அந்த பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையை தான் நாம் பெற்றிருக்க வேண்டும். ஆவியானவருடைய அனுக்கிரகம், பரிசுத்த ஆவியானவர் இருந்தால் தான் பரிசுத்த வாழ்க்கை வாழ முடியும். ஆவியானவருடைய துணை இல்லாமல் பரிசுத்தமாக நினைக்க முடியாது, வாழவே முடியாது. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வாசம் பண்ணும் பொழுதுதான் பாவத்தை குறித்து, நீதி குறித்து, நியாயத்தீர்ப்பை குறித்து கண்டித்து நினைச்சுவார். நீ இதை செய்யாத, இதை செய்ய, நீ பேசுறது தப்பு இல்ல, நீ நமக்கு நினைச்சுவாரு, உணர்த்துவார். ஆனாலும் உணர்வு வரணும், உணர்வு நினைச்சணும் வரணும். பரிசுத்த ஆவியானவர் உணர்த்துவார். இங்கே நாம் பார்க்கிறோம், 9ஆம் மணி நேரத்தில் பேதுரு யோவானும் தேவாலயத்துக்குள்ள நினைச்சாங்க, போறாங்க. அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். பிரேசிகளிடத்தில்
பிச்சை கேட்கும்படி நாள்தோறும் அவனை அலங்கார வாசல் எனப்பட்ட தேவாலய வாசல் அண்டையிலே வைப்பார். வாசலுக்கு முன்னால் வச்சிருவாங்க. பிச்சை கேட்கிறதுக்காக இருக்கிறாங்க. தேவாலயத்தில் பிரவேசிக்க போகிற பேதுருவையும் அவன் கண்டு நினைச்சான். ஏதோ அவங்களும் வழிபடுறதுக்கு வந்திருக்காங்க, கேட்டான். சாதாரணமாக கேட்குறான். அப்போ பேதுருவும் யோவான் அவனை விட்டு பார்த்து சொல்கிறாங்க, தான் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை. பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது நீங்கள் பலன் அடைந்து, அந்த பலன் அவர்களுக்குள் இருக்கிறதுனால அவங்க பார்த்து சொல்கிறான், நீ எங்களை நோக்கி பாருங்கிறான். அப்படியே குனிஞ்சிட்டு இருந்தாலும் எனக்கு தெரியல. எங்களை நோக்கி என்ன செய்யி, ஐயா ஐயா தர்மம், ஐயா ஐயா தர்மம் தர்மம்னு ஒரு கேட்டிருக்கலாம். தர்மம்னு நினைச்சிருக்கலாம். தர்மம் போடணும் போட மாட்டோமோ, அது ரெண்டாவது. அப்படி தானே? சமீபத்தில் ஒரு யூடியூப்பில் ஒரு செய்தி வந்திருந்து, ஒரு பாஸ்டர் வெளியில் நினைச்சாரு இருக்கிறார். பாஸ்டர் ஒரு பெரிய சபை ஒரு பாஸ்டர் வெளியில் பிச்சைக்கார இடத்துல இருக்கார். என்ன இடத்துல இருக்காரு? பிச்சைக்கார இடத்துல இருக்கார். பிச்சைக்கார இடத்துல இருந்துக்கிட்டு ஐயா ஐயா ஐயான்னு நினைச்சுக்கிறாரு, கெஞ்சிறாரு. உள்ளே போகிறவங்க அவ்வளோ வரும். ஏன்னா அவரை எட்டியும் பார்க்கல, அதையும் பார்க்கல. அவன் பாட்டுக்கு அடிச்சுக்கிட்டு இருக்கான். ஆரானைக்கு போய்கிட்டு இருக்கிறான். கொஞ்ச நேரத்தில் இவர் தன்னுடைய ட்ரெஸ் எல்லாம் கலத்தி போட்டுட்டு இவர் உள்ளுக்குள்ளே நினச்சிக்கிட்டாரு. இவர் தான் பிரசவமாக போயிருக்கார். இவர் தான் பாஸ்டர். அங்கே போய் நினச்சிக்கிறாரு. எல்லாரும் பார்க்குறான். நீங்கள் எங்கே வந்திய? நீங்கள் எங்கே வந்திருக்கிய? இயேசுவை தேடி வந்திருக்கீங்களா? இயேசுவை பார்க்கறதுக்கு வந்திருக்கீங்களா? இயேசு எங்கே இருக்கார்? இயேசு எங்கே இருக்கிறாரு? உள்ளுக்குள்ளே இருக்காரா, வெளியே இருக்காரா, நமக்குள்ளே இருக்காரா? பெரிய அதை நான் பார்க்கிறோம். இந்த நாட்களிலும் கூட அவ்விதமாகத்தான் நம்ம இருக்கிறோம். அங்கே எங்களை நோக்கிப்பார். அவன் அவரிடத்தில் ஏதாவது கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நிச்சயதான். அப்பொழுது பேதுரு சொல்கிறார், வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை யார் தாரா? என்னிடத்தில் யார் இருக்கிறார்? இயேசு கிறிஸ்து என்னிடத்தில் இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவராக இயேசு கிறிஸ்து என்னிடத்திலே வாசம் பண்ணுகிறார். என்னிடத்திலே இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவராக எனக்குள் என்ன செய்கிறார்? வாசம் பண்ணுகிறார். அவர் ஆவியாகத்தான் இருப்பார். அவருக்கு ஒரு சரீரம் வேணும். பரிசுத்த ஆவியானவருக்கும் சரீரம் வேணும், அசுத்த ஆவியானவருக்கும் சரீரம் வேணும். நல்லா கவனிக்கணும். அசுத்த ஆவி வாழ்றதுக்கும் என்னது வேணும்? ஒரு சரீரம் வேணும். பரிசுத்த ஆவி வாழ்றதுக்கும் சரி. எனக்குள்ள அசுத்தாவியும் கொண்டு வந்துக்கலாம், பரிசுத்தாவியையும் அப்படிதான். நான் மனிதன் தானே, எனக்குள்ள எந்த சக்தியும் நான் கொண்டுட்டு வரலாம். பரிசுத்தாவியும் கொண்டுட்டு வந்துடலாம், அசுத்தாவியும் கொண்டுட்டு வரலாம். நல்லா குடிச்சு வெறிச்சு பேசாத வார்த்தைகள் எல்லாம் பேசிக்கிட்டு பொறாமையை பேசி என்னெல்லாம பேசிக்கிட்டு அலைஞ்சா அது யாரு? அசுத்தாவி தானே. பிசாசுக்கு இடம் கூடாது இருங்கள். பிசாசுக்கு சொல்றாங்கல்ல, பிசாசுக்கு இடம் கொடுக்காத, அசுத்தாவிக்கு இடம் என்ன செய்யாத, கொடுக்காத. பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடு. ஆவியானவரை என்னுக்குள் என்ன செய்யும்? பரிசுத்த ஆவியானவருக்காக வேண்டுங்கள். பரிசுத்த ஆவியானவருக்காக நமது வேண்டுதல்லாம் யாருக்காக இருக்கணும்? பரிசுத்த ஆவியானவரே எனக்குள் வாசம் பண்ணும். உணர்வுள்ள இருதயத்தை தாரும், தெளிந்த புத்தியை தாரும், நீதியை குறித்து நியாய தீர்ப்பை குறித்து எனக்கு கண்டித்து என்ன செய்யும்? உணர்த்தும். அங்கே பார்க்கிறோம். அவன் என் பேதுரு வெள்ளியும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை என்கிட்ட யார் இருக்கா? நசரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நீ என்ன செய்ய? அவனை வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான். உடனே அவருடைய கால்களும் கரடுகளும் பார்க்கிறோம். ஜனங்களுக்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாயிற்று. பார்க்கிறோம். 12வது வசனம் கண்டு இஸ்ரவேலரை இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்படுகிறது என்ன? நாங்கள் எங்கள் சுய சக்தியினாலாவது எங்கள் சுய பக்தியினாலாவது இவனை நடக்க பண்ணினோம் என்று நீங்கள் எங்களை நோக்கி பார்க்கிறது என்ன? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு என்னுடைய தேவனாகிய நம்முடைய பிதாக்களின் தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை மகிமைப்படுத்தினார். அவரை நீங்கள் ஒப்பு கொடுத்தீர்கள். பிலாத்து அவரை விடுதலையாக்க தீர்மானித்த போது அவனுக்கு முன்பாக அவரை மறுதளித்தீர்கள். பரிசுத்தமும் நீதியுள்ளவரை நீங்கள் மறுதளித்து கொலை பாதகனை உங்களுக்காக விடுதலை பண்ண வேண்டும் என்று கேட்டு ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள். அவரை தேவன் அதற்கு நாங்கள் அந்த சாட்சி தான் இது. இந்த பிறவி சப்பானி நடக்கிறதுக்கு காரணம் யாரு? அதே இயேசு கிறிஸ்து. எந்த இயேசு கிறிஸ்துவை நீங்கள் சிலுவையில் அறைந்து கொண்டீர்களோ அதே ஜீவாதிபதியை தேவன் உயிரோடு என்ன செய்தார்?
எழுப்பினார். அதற்கு யார் சாட்சி? நாங்களே சாட்சி. அந்த கிறிஸ்து ஆவியானவராக, பரிசுத்த ஆவியானவர்களாக எங்களுக்குள் என்ன செய்கிறார்? வாசம் பண்ணுகிறார். எங்களிடத்தில் வெள்ளியும் இல்லை பொன்னும் இல்லை, நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நீ எழுந்து நட்ட. இந்த நாட்களில் கூட நாம் பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியோடும் உண்மையோடும் அவரை என்ன செய்து கொள்ள வேண்டும்? தொழுது கொள்ள வேண்டும். பார்க்கிறோம், ஆவியோடும் தொழுது கொள்ள வேண்டும். ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் அதில் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார். அது முன்பு குமாரனுமாக பரிசுத்த ஆவியானவராக இந்த உலகத்திலே ரட்சிக்கும்படியாக, தம்முடைய ஜீவனை கொடுக்கும்படியாக மாம்சத்திலே வெளிப்பட்டார். இப்பொழுது ஆவியானவராக இந்த கிருபையின் நாட்களிலே அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? மணவாட்டியாகிய சபையை உருவாக்கி கொண்டிருக்கிறார். நாமும் அந்த கிருபையினாலே மணவாட்டியாகிய சபையிலே, அந்த பரிசுத்த ஆவியானுடைய அருளினாலே நாமும் மணவாட்டியாகிய சபையிலே நாமும் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? இணைக்கப்பட்டு இருக்கிறோம். ஒருவேளை நம்ம அம்மா அப்பா கிறிஸ்தவங்களாக இருந்தாங்க, அதனால நம்மளும் கிறிஸ்தவங்களாக வந்தோம். அப்படி தான் இருக்கும். அப்படி தான் என்ன செய்கிறோம்? ஞானஸ்தானத்தை தெரிந்தோ தெரியாமலே கொடுத்துட்டாங்க, சபடாப்பில் பேரை எழுதிட்டாங்க. நானும் ஒரு கிறிஸ்தவனாக என்ன செய்துக்கிட்டு இருக்கிறேன், வாழ்ந்துக்கிட்டு. நிச்சயமாக பரலோக ராஜ்யம் கிடையாது. நிச்சயமாக பரலோக ராஜ்யம் நிச்சயமாக கிடையாது. பரிசுத்த ஆவியினுடைய வரங்களை பெறாவிட்டார், பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையை பெறாவிட்டார், பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வாசம் பண்ணாவிட்டார் பரலோக ராஜ்யம் நிச்சயமாகவே இல்லை. நிச்சயமாக இல்லை. ஆவியினுடைய அனுக்கிரகத்தையும் பரிசுத்த ஆவியின் மூலமாக வரங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். பார்க்கிறோம், யோவான் சொன்னான், நான் உங்களுக்கு ஜலத்தினாலே என்ன செய்கிறேன்? ஞானஸ்தானம் தருகிறேன். எனக்கு பின் ஒருவர் என்ன செய்கிறார்? வருகிறார். அவர் எதனால் உங்களுக்கு தருவார்? அக்னியினால் உங்களுக்கு என்ன செய்வார்? அபிஷேகம், ஞானஸ்தானம் தருவார். அந்த நாளிலும் கூட அக்னி அபிஷேகம் என்று சொல்கிறோம், ஆவியானவர் என்று சொல்கிறோம். ஆவியானவர் நமக்குள் வரும்பொழுது தான் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ முடியும். ஆவியானவர் நமக்குள் வரும்பொழுது தான் நாம் என்ன செய்ய முடியும்? பரிசுத்தமாக வாழ முடியும். இந்த நாட்களிலும் கூட பவுல் அங்கு சவுலாக இருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவை யார் யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அவர்களை பிடித்து கொலை செய்யும்படி சீறி பாய்ந்தான். ஆனால் ஒரு நாள் இயேசு கிறிஸ்து அவனை என்ன செய்தார்? சந்தித்தார். போகும் வழியிலே சந்தித்தார். சவுலே 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 சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய்? முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினம் இல்லையா என்று சொல்லி அவரோடு பேசுகிறார். ஒரு ஒளியை கண்டான் பவுல். சவுல் அங்கே விழுகிறான். அதன் பின்பு அவன் பார்வை அடைந்து அவன் உடனே இயேசு கிறிஸ்துவே உலக இரட்சகர் என்று சொல்லி என்ன செய்கிறான்? சகல ஆலயங்களிலும் என்ன செய்தான்? பிரசங்கித்தான் என்று பார்க்கிறோம். அந்த பவுலையும் சீலாவையும் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்திலே பிடித்து எங்கே கொண்டு வைக்கிறார்கள்? சிறைச்சாலையிலே அவர்கள் வைத்தார்கள். பார்க்கிறோம், சிறைச்சாலை பிடித்து என்ன செய்தாச்சு? வச்சாச்சு. அப்படிதானே? அங்கே பார்க்கும் பொழுது அவர்கள் சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது என்ன நடந்துச்சு? 25வது வசனம், நடு ராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். பார்க்கிறோம், பரிசுத்த ஆவியானவர் சவுலை பவுலாக மாற்றின பொழுது அங்கே பவுல் பிரசங்க ஊழியங்கள் எல்லா இடங்களையும் சென்று செய்கிறான். அவன் மூலமாக அற்புதங்கள் நடக்கிறது, சபைகள் கட்டப்படுகிறது, சபைகள் விரிவாக்கப்படுகிறது, எல்லா இடங்களிலும் சபை நினைச்சுகிறது, தோன்றுகிறது. எனவே இவனை பிடித்து என்ன எங்கே கொண்டு போட்டாச்சு? ஜெயிலில் கொண்டு போட்டாச்சு. ஜெயிலில் போட்டா சும்மாயா இருந்தான்? பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை நினைச்சதார்கள் துதித்து கொண்டு அநேக அடிகள் பாருங்க, அவர்களை அநேக அடிகள் அடித்த பின்பு சிறைச்சாலையில் வைத்து அவர்களை பத்திரமாய் காக்கும்படி சிறைச்சாலையில் கட்டளையிட்டார்கள். அவன் இப்படிப்பட்ட கட்டளையை பெற்று அவர்களை உட்காவல் அறையிலே அடைத்து அவர்கள் கால்களை தொழுமரத்திலே மாட்டி வைத்து இருக்கிறான். அங்கே என்னது நடக்குது? நடு ராத்திரியில் என்ன செய்றாங்க? பாடுறாங்க. பாடினோன்னு என்ன நடந்துச்சு? சடுதியில் சிறைச்சாலையில் அஸ்திபாரங்கள் அசையும்படியாய் பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் திறவுண்டது. எல்லாருடைய கட்டுகளும் சிறைச்சாலையில் இருந்த அனைவருடைய கட்டுகளும் போயிட்டு நிறைய பேர் இருக்காங்க. பவுலும் சீலாவுடைய கட்டுகள் மாத்திரமல்ல, அந்த சிறைச்சாலையில் இருந்த அனைவருடைய கட்டுகளும் என்ன செய்தது? பார்க்கிறான். கதவுலாம் திறந்து கிடக்கு. கதவுலாம் என்ன செய்யுது? திறந்து கிடக்குது. எல்லாரும் வழங்கும் போயிட்டு எல்லாரும் ஓடலாம். எல்லாரும் நினைச்சலாம். யாராவது போனானா? ஒருவனும் போகல. நல்லா கவனிங்க, ஒருவனும் வெளியேறையில. கள்ளனும் அங்கே தான் இருக்கான், நல்லவனும் அங்கே தான் இருக்கான். ஒருவன் கூட வெளியில. எல்லாரும் யாரை பார்த்துக்கிட்டு இருக்கான்? பவுலையோ
வேற யாரையும் பார்க்கல, பவுலையும் சிலாவும் பார்த்துக்கிட்டே இருக்கானோ அவ்வளோ பேரும். எங்கேருந்து வந்தானோ இவனுங்க நம்ம கூட தானே இவன் வந்து கட்டி இருந்தானோ, நம்மளை மாதிரி தானே இவனோடையும் பிடிச்சி கட்டி வச்சிருந்து அப்படின்னு தான் நம்ம நினச்சோம். அப்படி தான் நினச்சோம். ஏதோ பாடினானோ ராத்திரி எல்லாரும் காதில் நினச்சிச்சு விழுந்துச்சு, நம்ம கேட்டுக்கிட்டு இருந்தோம். இப்போ என்னடா என்ன அதிசயம் நடக்குதுன்ட்டு அப்படியே இருக்கிறான். இந்த நேரத்தில் சிறைச்சாலைக்காரன் நினச்சிட்டான். அவங்க இப்போ இவ்வளவு நடந்தோம், சிறைச்சாலைக்காரன் முடிக்கல, இப்போ தான் முடிக்கான். இப்போ தான் நினச்சான் அவன் நல்லா முடிச்சிட்டான். சிறைச்சாலை கதவு அவங்க பார்க்குறான், சிறைச்சாலை கதவுலாம் நினச்சது கிடக்கு திறந்து. ஐயோ ஏதோ திறந்து என்னதான் நடந்திருக்க, எவ்வளோ வந்து யாரோ வந்து அடித்து பிடிச்சி நினச்சிட்டானுவ, கதவையும் உடச்சி கிடச்சி திறந்துட்டு எல்லாரையும் கொண்டுட்டு போயிட்டான்னு சொல்லி அவன் என்ன செய்திருக்கான் பாருங்க. ஓடி பண்ணான் என்று பட்டயத்தை உருவி ஏன்னு சொன்னால் அவன் உயிரோடு இருந்தால் அவனு விட மாட்டாங்க, அவனுக்கும் கொலை தான். அதனால் அவன் நம்ம செய்தோடனே அவன் வாழை உருவி என்ன செய்ய போகிறான், தன்னைத்தானே கொலை செய்ய போகிறான். அப்போ தான் பவுல் சொல்கிறான் பாருங்க, பவுல் மிகுந்த சத்தமிட்டு நீ உனக்கு கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாதே, நாங்கள் எல்லாரும் பார்க்கிறோம். அங்கிருந்து சத்தம் கொடுக்குறான், இருட்டு பார்க்கிறோம். எனது இருட்டு, இருட்டுக்குள்ள தான் இருக்கிறாங்க, இருட்டுக்குள்ள தான் நினைச்சாங்க இருக்கிறாங்க. அங்கே சத்தம் கொடுக்குறான். உடனே அப்பொழுது அவன் தீபங்களை கொண்டு வர சொல்லி உள்ளே ஓடி நடு நடுங்கி பவுலுக்கும் சீலாவுக்கு முன்னால விழுந்தாங்களாம். ஏன்? அவங்க தான் பலன் பெற்றவங்க, பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை பெற்றவங்க. ஆவியானவர் அவர்களுக்குள் இருக்கிறார், இயேசு கிறிஸ்து அவருக்குள் என்ன செய்கிறார், ஜீவிக்கிறார். எனவே அவை அங்கே போடி உள்ள ஓடி நடு நடுங்கி பவுலுக்கும் சிலாவுக்கும் விழுந்து அவர்களை அழைத்து வந்து, இதுக்கு முன்னால என்ன சொல்லியிருப்பா, தொழு மரத்தில் போய் மாட்டப்படான்ல, கைதிகளே உள்ள வாங்கம்மா அப்படித்தானே, கைதிகளை உள்ள என்னச்சிங்க, ஏன்னா சும்மா வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்கக்கூடாதா, வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்கக்கூடாது. அங்கங்கன்னு என்னத்தையோ சொல்லி சொல்லி கடைசியில் ஜெயிலுக்குள்ளே அடிச்சிட்டிய வந்துட்டு என் உயிரையும் எடுக்கிறதுங்க வந்துட்டீங்களே, கைதிகளை அந்த அடிச்சு இந்த அடிச்சு நான் கொண்டு அடிச்சிருப்பான் மாட்டிருப்பான். இப்போ அதே ஆளை என்ன சொல்றான், பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையை பெற்றால் நாம் யாராக மாறலாம், ஆண்டவராக பார்க்கிறோம். ஆண்டவர் மாறே ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும், அதுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசி. அப்பொழுது நீ உன் வீட்டாரும் அந்த ராத்திரியிலே எல்லாரும் ஞானஸ்நானம் நினைச்சதார்கள் பெற்றார்கள் என்று பார்க்கிறோம். அந்த நாட்களிலும் கூட பரிசுத்த ஆவியினுடைய ஒரு வேளை பிதாவாகிய கடவுள் நம்மை படைத்திருக்கிறார். குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நாம் கழுவப்பட்டு மீட்கப்பட்டு பாவ மன்னிப்பையும் பரிசுத்தத்தையும் பெற்றிருக்கலாம். ரெண்டும் இருக்கிறது. ரெண்டும் நம்மை தேவன் படைத்தார். இயேசு கிறிஸ்து அவருடைய ஜீவனை கொடுத்து அவர் நம்மை என்ன செய்திருக்கிறார், பாவத்திலிருந்தோம் அக்கிரமத்திலிருந்தோம் மரணக்கட்டுகளிலிருந்தும் என்ன செய்து வைத்திருக்கிறார், மீட்டு வைத்திருக்கிறார். இப்பொழுது பரிசுத்த ஆவியானவரையை அருள் செய்திருக்கிறார். ரெண்டையும் மூன்றையும் பெற்றுக்கொள்வோம். இயேசு தேவன் என்னை படைத்தார், இயேசு கிறிஸ்து என்னை என்ன செய்தார், ரட்சித்தார். பரிசுத்த ஆவியானவர் என்னை வழி நடத்துகிறார். பரிசுத்த ஆவியானவர் என்னை வழி நடத்தார். எனக்குள் யார் இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் எனக்குள் வாசம். இந்த மூன்று விசுவாசம் திரியேக கடந்த அதைத்தான் நாம் பார்க்கிற நாட்களிலும் கூட அந்த பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையை, பரிசுத்த ஆவியினுடைய கிருபைகளை நாம் பெற்றிருக்கிறோமா? பரிசுத்த ஆவியானவருக்காக அனுதினமும் நாம் வேண்டுதல் செய்கிறோமா? பரிசுத்த ஆவியானவரே எனக்குள் வாரும், எனக்குள் ஜீவிய, எனக்குள் வாசம் பண்ணும், என்னை மாற்றும், என்னை வழிநடத்தும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறோமா? ஒவ்வொரு வேளையும் ஒரு வேளை நாம் முழங்கால் படியிட வேண்டும் என்பது அல்ல. நம் வாழ்க்கையில் போகும் பொழுதும் வரும் பொழுதும் எந்த ஒரு இடத்தில் இருந்தாலும் பரிசுத்த ஆவியானவர் என்னோடு இடைப்பட்டு கொண்டே தான் இருக்கிறார், என்னோடு வருகிறார், என்னோடு நினச்சிக்கிறார். நான் ஜெயிலுக்குள்ளே போனாலும் என் கூட நினச்சிவார். ஆமாம், யோசேப்பை பிடிச்சி ஜெயிலுக்குள்ளே போட்டாச்சு, ஜெயிலுக்குள்ளேயும் மோசையோட அந்த யோசேப்போடு தான் நினச்சிக்கிறாரு இருந்தார். ஒரு பரிசுத்த ஆவியானவர் நம் எங்கே இருந்தாலும் பரிசுத்த ஆவியார் நமக்குள் என்ன செய்வார், வாசம் பண்ணுவார். அதை நாம் தான் உணர்ந்து கொள்ள வேண்டும். நான் பரிசுத்த ஆவியானவர் எனக்குள் இருக்கிறாரா, என்னுடைய ஜீவியம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? பரிசுத்த ஆவியானவர் எனக்குள் இருக்கும் பொழுது, பரிசுத்த ஆவியானவர் எனக்கு இருக்கும்பொழுது ஜெப ஆவி என்னிடத்தில் இருக்க வேண்டும். அனுதினமும் ஜெபம் இருக்க வேண்டும், வேதம் வாசிக்க வேண்டும், சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும், சத்திய வழிகளை நடத்த வேண்டும். பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தீர்ப்பை குறித்தும் உணர்வுள்ளவர்களாக நினைச்ச வேண்டும், வாழ வேண்டும். பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து, நியாய தீர்ப்பு என்று ஒன்று உண்டு. எனவே இந்த மூன்றையும் குறித்து நமக்கு இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வரும்பொழுது தான் அந்த மெஞ்ஞானத்தை நமக்கு நினைச்சுகிறார் தெரிகிறார். அவருடைய கிருபையை பெற்றவர்கள், பேதுருவினுடைய வாழ்க்கை, இன்னும் அநேகருடைய வாழ்க்கை
அவருடைய அந்த பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையினால்தான் உலகம் முழுவதும் திருச்சபைகள் இணைக்கப்பட்டது, கட்டப்பட்டு இருக்கிறது. இன்றும் உலகம் முழுவதும் திருச்சபை வளர்ந்து கொண்டிருக்கிறது என்றால் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை, பரிசுத்த ஆவியானுடைய கிரியை. மணவாட்டியாய் சபையை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். எது வரைக்கும் ஆயத்தப்படுத்துவார்? கிருபையின் நாட்கள் முடியும் வரைக்கும் தான் மணவாட்டியார் சபையை ஆயத்தப்படுத்தி கொண்டுவார். மணவாட்டியார் சபையை அப்படி ஆயத்தப்படுத்தி அங்கே மணவாளனாகிய இயேசு கிறிஸ்துக்கு அந்த சபை என்ன செய்ய கொள்ளப்படும்? எடுத்துக்கொள்ளப்படும். சபை எடுத்துக்கொள்ளப்படும். வருகை, அதாவது ரகசிய வருகை என்று சொல்கிறார்கள். என்னென்றால் இயேசு கிறிஸ்து வரும்போது சபை என்ன செய்யப்படும்? எடுத்துக்கொள்ளப்படும் என்று சொல்கிறார்கள். அப்பொழுது நாம் மணவாட்டியாகிய சபையோடு நாம் என்ன செய்ய வேண்டும்? செல்ல வேண்டும். மணவாட்டியாகிய சபையோடு ஒருவேளை திருச்சபையில் இருக்கலாம். மணவாட்டியாகிய சபையாகிய அந்த திருச்சபையிலே பாவ மன்னிப்பை பெற்று பரிசுத்த ஆவியினுடைய கிருபைகளை பெற்று பரிசுத்த ஆவியினுடைய வரங்களை பெற்று நாம் பரிசுத்த ஆவியானவருடைய துணையோடு வாழும் பொழுது நிச்சயமாகவே அவருடைய வருகைகளே நாம் அவரோடு கூட என்ன செய்யப்படுவோம்? இந்த மணவாட்டியார் சபை எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது நாமும் அங்கே என்ன செய்வோம்? எடுத்துக்கொள்ளப்படுவோம். பரிசுத்த ஆவியானவரோடு நாம் வாழும் பொழுது நிச்சயமாகவே பரலோக வாழ்வை நமக்கு தருவார். பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் ஜீவிக்கவே கூடாது. பரிசுத்த ஆவியானவர் உங்களில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து அந்த வார்த்தையை சொல்லி முடியும் வைப்போம். பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் அவருக்கு சாட்சியாக வாழ வேண்டும். இவன் பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையை பெற்றவர்கள், பரிசுத்த ஆவியினுடைய கிருபைகளை பெற்றவர்கள். அதான் சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை. பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையை பெற்று அவருக்கு சாட்சியாக வாழ வேண்டும். எங்கெல்லாம் சாட்சியாக வாழ வேண்டுமா? எங்கெல்லாம்? எருசலேம்னா எது? எருசலேம்னா எங்க? இருக்கிற இடத்துல, இருக்கிற வீட்டில், இருக்கிற சபையில், இருக்கிற ஊரில், இருக்கிற பக்கத்து வீட்டில் நீ என்ன செய்யணும்? சாட்சியாக வாழணும். அதுக்கு பிறகு எங்கே? ஊருக்குள்ளே போகலாம், யூதேயா முழுதும் போகலாம். அதுக்கு பிறகு எங்கே? உலகம் முழுதும் சமாரியா முழுதும் என்ன செய்யலாம்? முதல்ல இருக்கிற இடத்துலையும் வாழ்கிற இடத்துலையும் அண்டை வீட்டார்களையும் பக்கத்து வீட்டார்களையும் என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? சாட்சியாக இருக்கும். அதைத்தான் அவர் விரும்புகிறார். பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை இருக்கும் பொழுது நிச்சயமாகவே இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தினால் நம்மளே என்ன செய்வார்? பரிபூர்ணப்படுத்துவார். இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தினால் அவரை நிரப்புவார். தேவன் தாமே நம் அனைவரையும், பரிசுத்த ஆவியானவர் தாமே நம் அனைவரையும் மணவாட்டியார் சபைக்குள் அழைத்திருக்கிறார். நிச்சயமாகவே முடிவு பரியந்தம் அவர் நம்மை என்ன செய்வார்? வழியும் நடத்துவார். அப்படிப்பட்ட கிருபையை தேவன் தாமே நம் அனைவருக்கும் தருவாராக.